வணக்கம் நண்பர்களே, பாலாவின் கதை நேரம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். சித்தன் கதை பாகம் 1 தொடர் 1 பார்த்திருக்கோம். இன்னைக்கு தொடர் 2 நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நீங்க இந்த ஆடியோ சேனலை கேளுங்க, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. போன பதிவில் நம்ம கதையை எங்க விட்டோம்? கடந்த சில தினங்களாக அந்த ஆடுகளிடம் திரும்ப திரும்ப அவன் பேசியது ஒரே ஒரு விஷயம்தான். அந்த பெண் இன்னும் 4 நாளில் போய் சேரப்போகும் கிராமம், அங்குள்ள வியாபாரியின் மகள்தான் அவள். இதற்கு முன் அந்த ஊருக்கு ஒரு முறைதான் போயிருக்கிறான், அதுவும் போன வருஷம். அந்த வியாபாரி கிராமத்தில் சொந்தமாக கடை வைத்திருக்கிறான். ஆடுகளின் கம்பளியை தன் கண் முன்னே சுரண்டி தர வேண்டுமாம் அவனுக்கு. ரொம்பவும் தான் ஜாக்கிரதையான ஆசாமி என்று சாண்டியாகோவின் நண்பன் விவரமாக சொல்லி அனுப்பியிருந்தான். இந்த இடத்துல தான் நம்ம போன பதிவை நம்ம நிறைவு செஞ்சோம். இப்போ தொடர்ந்து நம்ம சித்தன் கதை தொடர் 2க்கு போகலாம். நண்பர்களே, ஐயா கம்பளி கேட்டீங்க தானே? ஆட்டோட வந்திருக்கேன் நான் என்றான் பையன். வா தம்பி, கடையில வியாபாரம் ரொம்ப ஜரூரா போயிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் காத்துட்டு மத்தியானமா பேசலாம் என்றான் கடைக்காரன். சாண்டியாகோ கடையின் படிக்கட்டுகளில் ஒரு ஓரமாக உட்கார்ந்தான். கை தன்னிச்சையாக பையில் துழவி புத்தகத்தை எடுக்க பக்கங்களை புரட்ட ஆரம்பித்தான். என்னது, ஆடு மேய்க்கிறவனுக்கெல்லாம் கூட படிக்க வருமா? நம்பவே முடியலையே. அவன் பின்னால் இருந்து ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அவள் அலை அலையாய் அடர்ந்த கரும் கூந்தல், எங்கிருந்தோ வந்து சாம்ராஜ்யம் வென்ற மூர்களின் கண்கள். பார்த்தவுடனேயே அந்துலேசிய பெண் என்று கண்ணை மூடிக்கொண்டு சொல்லிவிடலாம். உண்மையை சொல்ல போனா, நான் என் ஆடுகளிடமிருந்து தான் அதிகம் படிக்கிறேன், கத்துக்கிறேன். இந்த புத்தகங்களிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம்தான் என்று அவனும் அந்த உரையாடலை தொடர்ந்தான். அந்த கடை முதலாளியின் பெண் தான் அவள் என்று தெரிந்து ஊரை விட்டு எங்கேயும் போனதில்லையாம். தினமும் அதே வீடு, ஊர், கடை, சூரிய உதயம், அஸ்தமனம். அவள் பேசிக்கொண்டே போனாள். அட, ஆடுகளிடம் பேசுறதை விட இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கே. அவன் மனதுக்குள் வியந்த வண்ணம் அந்துலேசிய நாட்டுப்புறத்து ஊர்களை பற்றி, அவன் நடந்து வந்த பாதையில் கண்ட பல பல விஷயங்களை பற்றி ஒவ்வொன்றாக உற்சாகமாக அவளிடம் எடுத்து சொன்னதில் 2 மணி நேரம் போனதே தெரியவில்லை. அதெல்லாம் சரி, இந்த புத்தகம் படிக்க எப்படி கத்துட்ட நீ என்று கேட்டாள் அவள். ஏன், எல்லாரையும் போல பள்ளிக்கூடத்துல தான் என்றான் சாண்டியாகோ. அட என்னப்பா, நீ பள்ளிக்கூடத்துல படிச்சவனா? பின்ன எப்படி ஆடு மேய்க்க வந்துட்ட என்று அவள் கேட்டபோது அவளுடைய வியப்பு அவளுடைய குரலிலும் பார்வையிலுமே தெரிந்தது. இதுவரை உரக்க தெளிவாக பேசிய அவன் இதற்கு மழுப்பினான். ஏதோ பேசி பதில் சொல்லாமல் சுற்றி வளைத்து காரணம் சொன்னாலும் இவளுக்கு புரிய போவதில்லை. அதைவிட பயண கதைகளே நல்லது என்று அவன் சொல்லிக்கொண்டே போக அவளது மூர் இன கண்கள் மெல்ல விரிந்து வியப்பில், பயத்தில் என்று பலவித உணர்ச்சிகளில் இன்னும் பெரிதாக மின்னத் தொடங்கின. நேரம் போக போக சாண்டியாகோ ஒரு புத்தம் புதுவிதமான அனுபவத்தில் மூழ்கினான். இந்த நாள் இரவற்ற முடிவற்ற நாளாய் போய்விடக் கூடாதா? வியாபாரி ஒரு 2-3 நாள் கடையிலேயே கவனமாக இருக்கட்டுமே. என்ன அவசரம் இப்போ? ஓ, இந்த காட்டாற்று நாடோடி பையனுக்கும் ஒரு இடத்தில் நிரந்தரமாக தேங்கிவிட நேரம் வந்துவிட்டதோ? அதுவும் இந்த பெண்ணின் பளபளக்கும் கரும் கூந்தலும் அவன் வாழ்க்கையின் திசையே மாற்றிவிடும் போலிருக்கிறதே. தம்பி வாப்பா, கடை வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, 4 ஆட்டை சீக்கிரமா மழிச்சு கம்பளி கொடு. கடை முதலாளியின் குரலில் அவனது காதல் கனவு சட்டென கலைந்தது. அப்போதைக்கு பணத்தை எண்ணி பையில் போட்டுக்கொள்ள மறக்காம அடுத்த வருஷமும் இதே போல கொடுத்துடணும் என்ன என்றான் கடைக்காரன். மறப்பதாவது? சாண்டியாகோ மெல்ல அடியெடுத்து வந்த வழியை திரும்பி செல்லும் போது அந்த ஊரில் அவனுக்கு சொந்தமான ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை கைமறதியாக மறந்துவிட்டு வந்தது போல அவன் மனது மிகவும் கனத்தது. சித்தன் கதை தொடரும். நன்றி, வணக்கம். சித்தன் கதை தொடரும். நண்பர்களே, இந்த கதையின் அடுத்த பகுதியை படிப்பதற்கும் இது போன்ற வேறு சில கதைகளை நீங்கள் என்னுடைய யூடியூப் லிங்கில் இருந்து நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
தொடர்ந்து நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.